வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாருங்கள், இன்றைய சிறுகதையாம் புன்னகையின் மகிமை என்னும் சிறுகதைக்குள் செல்வோம். கடையநல்லூர் வாழ்கின்ற சந்தோஷம் என்பவர் தனது மனைவி பூ அழகியுடன் இன்முகம் குறையாமல் வாழ்க்கை நடத்தி வந்தார். அதன் வழி பூவழகியும் மகிழ்ந்து வந்தாள். சிக்கன வாழ்வு மேற்கொள்பவர் என்றும் சொல்லலாம். எதிலும் அகலக்கால் வைக்காமல் தன் மனைவியாம் பூவழகியின் ஆலோசனைக்கு உட்பட்டு சரி செய்து வாழ்கின்ற சூட்சுமத்தை வாழ்நாளின் தாரக மந்திரமாக கொண்டு விளங்கினார் என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் சந்தோஷத்தின் வீடோ குறுகிய வடிவம் கொண்டது. பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு உண்டு. ஏசி, எலக்ட்ரிக் வெளிச்சம் இரவு மற்றும் பகல் வேளைகளில் இல்லாவிட்டாலும் எப்போதும் குளிமையும் வெளிச்சமும் இயற்கையாய் அவரது இல்லத்தை அலங்கரிக்கும் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்களது சரியான கடமையாற்றிடும் வழியே யாவும் நிறைந்தே உள்ளன. அந்த உணர்வை, அவர்களின் இன்ப மகிழ்வை காண்பவர் எவர்க்கும் அவர்களின் பெருமையை உணர்த்தி நிற்கும். ஊரினர் சிலர் இவர்களை விட வசதி வாய்ப்பில் நிறைந்து இருந்தாலும் அவர்களது இல்லமோ துக்கம் வீழ்ந்த வீடுகள் போல்தான் நாளும் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை ஊரில் உள்ள ஒருவர் அறிந்திட சந்தோஷத்தை நாடியவர் அவரை தேடி அவர் வீட்டிற்கு ஒரு முறை வந்தார். அந்த சந்தோஷத்தின் வீட்டிற்கு வந்திருந்த மிராசு சொக்கேசன் ஐயா மகிழ்ச்சியற்ற நிலையில் அந்த சந்தோஷத்தை பார்த்து மெதுவாக வரவழைத்த ஒரு புன்னகையோடு நமட்டு புன்னகையால் மனதுக்குள், நீ மட்டும் எவ்வாறு சந்தோஷமாய் சந்தோஷத்தின் பெயருக்கு ஏற்ப வாழ்கின்றாய் என்று சிந்தித்து தயங்கி நின்றார். சந்தோஷம் பூவழகி வீட்டினர் தரையில் விரித்த ஒரு வகை அமரும் கோரைப்பாயில் வந்திருந்த சொக்கேசன் ஐயாவை அமர வைத்து தாகத்திற்கு தண்ணீரும் கொடுத்து உபசரித்தனர். அப்போது பகலும் அல்லாத இருளும் தொடங்காத ஒரு வகை மாலை வேலை என்றே சொல்லலாம். சிமிழி மற்றும் அரிக்கன் லைட் வெளிச்சம் மட்டும் அங்கே யாவரையும் பரவசப்படுத்திற்று. திறந்திருந்த ஜன்னல்கள் வழியே வீசிய குளிர்ந்த காற்றும் வேறு யாவர் மனதிற்கும் இதம் அளித்தது. சொக்கலிங்கம் மிராசு பருகிய தண்ணீரில் சில வகை வெட்டிவேர்களின் நறுமணமும் திகழக் கண்டார். அது வாய்க்கும் மனதுக்கும் இன்பம் தந்ததையும் அறிந்து கொண்டார். அப்போது மிராசு ஐயாவிற்கோ ஒரு எண்ணம் தோன்றியது. வியர்த்து போய் வெளியில் இருந்து வந்தவன் ஒருவனுக்கு ஏசி காற்று எவ்வளவு இதம் அளிக்குமோ அதைவிட சந்தோஷம் வீட்டில் தனக்கு இன்பம் கிடைத்ததை எண்ணி மனதால் அவர்களை பார்த்து ரசித்து தன்னையும் அறியாமல் எவரையும் கண்டு வணங்காதவராகிய வணங்காமுடியான இவரை அவரது கரங்கள் மட்டும் அவர்களை வணங்கியதை தானே முதலாக உணர்ந்து கொண்டார். மேலும் அவர், நாம் நமது செயல்களை எந்த அளவிற்கு நேசித்து செயல்படுகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை என்பதும் அவரவர்களுக்கும் அழகாக மாறிடுமோ என்றும் சிந்தித்தார். அதோடு மட்டுமல்லாமல் இருப்பதை கொண்டு அதுவும் கூட நாளும் குறைவுபடாமல் ஆணவமற்ற திறமையுடன் பொறுமையுடன் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து வாழ்க்கை நடத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்றும் கருதினார். மேலும் அதற்கு முதலில் நமக்கு பொறுமை வேண்டும் என்பதையும் பூவழகி வீட்டினரின் அழகை பார்த்து சிந்திக்கவும் தொடங்கினார்.
இவரது ஆழ்மனத்தின் சிந்தனை ஓட்டங்களை கவனித்த சந்தோஷம் பூவழகி குடும்பத்தினர் மிராசு ஐயாவை பார்த்து, ஐயா, ஏதோ தாங்கள் நினைக்கின்றீர்கள் போல தெரிகின்றதே, உங்கள் வீடு போல இங்கு மின்விசிறி, ஏசி, வெளிச்சங்கள் இல்லையே என்று யோசிக்கின்றீர்களா என்றிட, தனது நினைவு ஓட்டத்தை சந்தோஷம் பக்கம் திருப்பிய மிராசு சொக்கலிங்கம், அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, எனது வீட்டில் எல்லாம் நீ கூறியது போல் நிறைவாக உள்ளன. உண்மைதான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? எனது நித்திய வாழ்க்கையில் வெளிச்சம் இருந்தும் என்றும் எப்பொழுதும் எச்சூழலிலும் இருட்டாகவே தோன்றுகிறதப்பா. ஏசியின் குளிர்ந்த காற்றும் கூட என் மீது பட்டாலும் வியர்வையும் வெப்பமும் எனக்கு உள்ளது போலவே என் மனசு என்றும் நினைக்கின்றது. எனது பங்களாவிற்குள் நுழைந்தால் எல்லாரும் இருந்தும் அவர்களின் புன்னகையற்ற முகத்தை காணுகின்ற போது மயான அமைதியாகவே தெரிகின்றதப்பா. வெளியில் 1000 பேரை கண்களால் நான் ரசித்தாலும் எனது வீட்டினரை மட்டும் மனதால் ரசித்திட என்னால் முடியவில்லையே, அது ஏனப்பா? எனது நிலைப்பாடு இதுதான். எனது மனப்பாரத்தை எல்லாரும் போற்றும் உன்னிடம்தான் முதலாக தெரிவிக்கின்றேன் என்றார் தலை வணங்கியபடி கண் கலங்கிய நிலையிலும். உடன் சந்தோஷமோ, அப்படியெல்லாம் கருதாதீர்கள் ஐயா. உங்கள் மனைவியார் சில மாதங்களாக தங்களிடம் விரும்பி பேசுவதில்லை என்பதை நானும் அறிவேன். தவறாக நினைக்காதீர்கள். எல்லாம் ஊரார் சொல்வதுதான். வீட்டு பொறுப்பில் தாங்கள் மிகுதியும் தலையிடாததே முதற்காரணம். அவ்வப்பொழுது வீட்டினரையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் ஐயா. ஆரம்ப காலம் முதல் பிள்ளைகளின் உடல்நலம் நலனில் உங்கள் துணைவியார் அக்கறை கொண்டது போல தாங்கள் முழுமையாய் ஈடுபடவில்லை என்பதை ஊராரும் அறிவர். சிலர் வழி நானும் அறிந்தேன். மேலும் சிலவற்றை அவர்களாக வந்து தங்களிடம் தெரிவிக்க வரும்போதெல்லாம் உங்கள் வீட்டினரைத்தான் சொல்லுகின்றேன். உங்களுடைய மிராசுத்தன்மையால் முறைப்படி கேட்டு அதை உடன் சரி செய்யவும் நீங்கள் முற்படவில்லை. சுருக்கமாகச் சொன்னால் ஐயா, மற்றவர் உணர்வுகளையும் அப்போதைய செயற்பாடுகளையும் தாங்கள் கண்டுகொள்வதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. தாங்களோ செல்வம் மிகுதியாகவும் எடுக்கவும் பிடிக்கவும் வேலையாட்களை கொண்டும் அவசரத்திற்கு போய் வர வாகன வசதிகளை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தும் இருக்கின்றீர்கள், இல்லை என்று கூறவில்லை. மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுத்திடவே செல்வம் சேர்ப்பதிலேயே நாளும் உங்கள் கவனம் முழுவதும் செல்கின்றது. குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை. உடல் அளவில் மன அளவில் அவர்களுடன் தாங்கள் எப்போதும் இணைப்பில் இல்லை ஐயா. தொடர்பில் இருந்தால் மட்டும் போதுமா? இணைப்பில் சந்தோஷ பிணைப்பில் இருக்க வேண்டாமா? நெருங்கி அவர்கள் வந்தாலும் தங்களின் கடமைகளுக்கு இடையூறு செய்கின்றார்கள் என்று அவர்களை கருதி புறக்கணிக்கவும் செய்கின்றீர்கள் தங்களின் புசிக்கு விடும் பார்வையால். அப்படி இருக்க எப்படி ஐயா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்? இருண்ட சூழ்நிலைதான் உங்கள் மனதிற்கும் கண்களுக்கும் தெரியும் ஏற்படும். ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் மிராசு ஐயா, தயவு செய்து எங்கள் மீது கோபிக்காதீர்கள். நான் சொல்லப்போவது யாவதும் சத்தியமாக உண்மையே. நான் என் மனைவி பூவழகியுடன் மற்றும் என் மக்கள் குழந்தைகளுடன் குறிப்பறிந்து அவர்கள் மனம் கோணாதபடி நடப்பதினால்தான் அவர்கள் முகத்தில் நாளும் புன்னகை பூக்களை பார்க்கின்றேன். அவர்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. அந்த பூக்கள் மனம் வீசுவதால் எனது இல்லத்தில் எங்கள் உள்ளத்திற்கு என்றும் அமைதியே கிடைக்கின்றதையா, வேறொன்றும் இல்லை. பணத்தால் வராததை அவர்கள் குணத்தால் சிரிப்பால் நாம் வரவழைத்து விடலாம். வாழ்வில் மனோரஞ்சிதம் பூ ஒன்றுதான் கண்ணுக்கு தெரியாது, பூத்து குலுங்கும்போதுதான் தெரியும். ஆனால் அந்த மனோரஞ்சிதம் பூத்துவிட்டால், அதாவது இல்லத்தின் மனைவி சிரித்து விட்டாள் என்பது போல, அது பூத்துவிட்டால் அந்த தோட்டத்தில் அது எங்கே உள்ளது என்று அதன் நறுமணமே தேட வைத்துவிடும். அப்படி அவள் சிரிப்பில் மயங்கி நானும் அவர்களை பின்தொடர்வேன்.
குதூகலப்படுத்துவேன். அப்படிப்பட்ட குணம் உடையவள்தான் என் மனைவியும் என் மக்களும். அவர்கள் புன்னகைத்து பூத்து குலுங்கும் நறுமண அழகில்தான் எங்கள் இல்லமே பிரகாசத்தில் என்றும் ஜொலிக்கின்றதையா, வேறு ஒன்றும் இல்லை. மிராசோ சட்டென அதிசயத்து அவர்களை உற்று பார்த்து தயங்கி நின்றார். அதன் வழி சந்தோஷம், எனக்கு நீ எதை உணர்த்துகின்றாய் புரியவில்லையே என்று தடுமாறினார். ஐயா, புரியாதவர்கள் போல் தயங்கி நிற்கின்றீர்கள். தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் சொல்கிறேன் ஐயா. அவரவர்கள் வீட்டு மனைவி மக்களைத்தான் நான் சுட்டுகின்றேன். எத்தனை ஆடம்பர வசதிகள் இருந்தாலும் சரி ஐயா, அதனால் நிம்மதியை வரவழைக்கவே முடியாது. தூய அன்பினை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. நம்மை நம்பி வந்த மனைவியின் உண்மை சிரிப்பில்தான், அவள் பெற்றெடுத்த மக்களின் மாலை செல்வங்களின் பேசும் மொழிகளிலும் கொஞ்சம் நிதானங்களிலும் தான் நம் சிரிப்பும் நம்முடைய நிம்மதியும் அடங்கியிருக்கின்றது. நாம் நிம்மதியை அதன் வழிதான் பெற முடியும். அதன் வழியே நமது மக்கள் அடையும் நலத்தில்தான் நம் நலனும் அடங்கியுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கூறுகின்றேன் ஐயா, மனைவி மக்களின் புன்னகை மகிமையே நமக்கு நிம்மதியை தேடித்தரும் என்பதை தங்களை போன்றவர்கள் உணர்ந்தாலே போதும். வாழ்வில் எந்நாளும் புன்னகையே. எனவே அவரவர் மனங்களின் இருள் சூழ்நிலை அகன்றிட அவரவர் மனைவி மக்களின் புன்னகையே நமக்கும் வாழ்த்திட வழிகாட்டும். மனையாளின் சிரிப்பில்தான் மந்திரமே தந்திரமே அடங்கியுள்ளது. வேறு மந்திரங்கள் எதுவும் தேவையில்லையா. பூத்து குலுங்கும் புன்னகை பூக்களோடு நாமும் பூத்து குலுங்குவோம். எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது, தவறான பாதையில் வேகமாய் நாம் செல்வதினும் தினமும் விவேகத்துடன் சரியான பாதையில், அன்பின் பாதையில் திடமுடன் மெதுவாய் இன்முகம் காட்டி பயணித்திட்டாலே போதும். இழந்த வாழ்க்கையை பெற்றுவிடலாமே. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.